இந்த வழக்கு இவருக்கு எதிராக வந்தாலும் இது என்னங்க விபத்து தானே எப்படி பார்த்தாலும் நேரடி பொறுப்பு கிடையாது நேரடியாக செய்யப்பட்ட மரணங்கள் கிடையாது கொலை கிடையாது ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துக்கு நான் ஒரு பொறுப்பு விஜய் நிஜமாகவே இதற்கெல்லாம் அச்சப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட் இவர் இந்த விஷயத்துக்கு அச்சப்பட்டாருன்னா அதுக்கு அச்சப்படுவார் அப்படி அச்சப்பட்டால் ஒழிய அந்த கூட்டணி போக மாட்டார்னு நினைக்கிறேன் அதை உண்மையே பெருசா உண்மையை பயங்காட்டிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சது அப்படி இப்படின்னு பயங்காட்டி அவரை பயமுறுத்தி வச்சுட்டாங்கன்னா வேற வழியெல்லாம் போய் சேர்ந்துவார்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எலெக்ஷன் இன்னும் 6 மாத காலங்கள் இருக்கு மாதம் ரிப்போர்ட்டு இவர் கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்து அந்த ரிப்போர்ட் இவருக்கு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்றதே இருக்கு அங்கே ஒரு லாக் வைக்க மாட்டாங்க என்ன நிச்சயம் பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி அந்த கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று விரும்புகிறது அதனால வெளிப்படையா பிரச்சார மேடைகளிலேயே எடப்பாடி அவர்கள் பேசுறாரு இல்லையா சோ அதை நம்ம பச்சையா பாக்குறோம் கொடி பறக்குது விஜய் போறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை முதல் பிரச்சனை என்னன்னா இவ்வளவு நாளைக்கும் கொள்கை எதிரியாக பேசிய பாஜகவோடு சேர்றாரு அப்ப இப்படி ஒரு பிரச்சனையே ஹேண்டில் பண்ண முடியாம கொள்கையை மாத்திட்டு போயிட்டு அந்த கூட்டணியிலே போயிட்டாருங்கிறது அவர் மேல் வைக்கக்கூடிய முதல் விமர்சனம் 2026 தேர்தல் நெருங்க பிஜேபி அல்லாத ஒரு அதிமுக கூட்டணி உருவாகுமா வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பிஜேபிக்கு இல்லாத ஒரு அதிமுக கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான் பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணி உருவாகிறதா விஜய் அங்கே போயிடலாமே அதுல ப்ராப்ளம் கிடையாது அது இன்னும் சூப்பரா இருக்கும் பிஜேபியின் உதவியெல்லாம் இது நடந்திருக்குன்னா இந்த உதவிக்கு அவர்கள் கூட்டணி எதிர்பார்ப்பாங்க எங்க கூட்டணியில் விஜய் வரணுங்க அவங்க எதிர்பார்ப்பு என்ன பொறுத்தவரை எனக்கு பர்சனல் உள்ளுணர்வு விஜய் அந்த கூட்டணிக்கு நேரடியாக போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் பர்சனலா கட்சி கொள்கை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இஷ்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி பர்சனலா விஜய்க்கு பிஜேபி மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை பர்சனலி அவர் பிஜேபி அவருக்கு பிடிக்கல பிஜேபி அவருக்கு பிடிக்கலங்கிறது உள்ளிருந்து வந்த தகவல் பிரச்சனை ஒரு விபத்தில் 41 பேர் இறந்துட்டாங்க நீங்க குறைந்தபட்சம் அதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுட்டு வேலையை செஞ்சிருக்கலாம் அதற்கு போய் பயந்துட்டு அதுல சட்ட ரீதி என்ன நடவடிக்கை வந்தாலும் ஏத்துக்கலாம் அதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்களேன் நீங்களாம் யாருங்கன்னு ஒரு கேள்வி வந்து எங்க கட்சி தொடங்கியாச்சுங்க 4 ஜெயில் வரலாறு இருக்கட்டும் எங்க உங்க கட்சின்னு இருக்கும் எங்க பொதுச்செயலாளர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க 1 மாசங்கிறத சொல்லுங்க வீர வரலாறுல எழுதப்படும் இந்த கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு சார் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட்டணி கணக்குகள் வேற மாதிரி கணக்கிடப்பட்டது இதுக்கப்புறம் கூட்டணி கணக்குகள் வேற மாதிரி கணக்கிடப்பட்டது 2026 தேர்தல் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் முக்கியமான தேர்தல் கூட இது இந்த கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கிறதா உங்களோட கணிப்பு இருக்கா இல்லை நம்ம அதை முழுமையாக அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் ஒன்று இன்னொன்று இது நெருக்கடியே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து விஜய் ஒரு நெருக்கடியும் கொடுக்கல திமுக அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன நெருக்கடி கொடுத்தாங்க எந்த நெருக்கடியும் அவரை கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சிருந்தாங்க அவரையும் கட்சியினரையும் 3 மாவட்ட செயலாளர் பாவப்பட்டாங்க அதுலேயும் எளிய மக்களை தான் இந்த அரசு வந்து அவங்களுக்கு எதிராக தான் வேலை செய்யும் அரசுன்றோட அவங்களே தான் சொன்னாங்க மதியழகன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே தரப்புவாதமே ஒன்று பாவப்பட்டவங்களை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தவிர பொறுப்பாளர்களை முக்கிய ஆட்களை யாருமே அரெஸ்ட் பண்ணல யாரை வேணா இல்லை விஜய் வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா இமிடியேட்டா அது உள்ள வைக்கிறாங்களா இல்லைங்கிறது அடுத்த கட்டம் ஆனால் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண முடியும் யாரும் கேள்வி கேட்க முடியாது நியாயப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பண்ணிட முடியும் ஆனால் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் விஜய் அரெஸ்ட் பண்ணலை புஷியை இது வரைக்கும் தலைமறைவாகவே சந்தோஷமாக இருக்க உதவி இருக்கிறது ஆதவ அர்ஜுனா மேலே வந்து ஃபைல் பண்ணாங்க எடுக்கல விஜய் மேலே எஃப்ஐஆரே போடல ஸோ நெருக்கடியே இல்லை அப்போது நெருக்கடி இல்லாத ஒரு நெருக்கடிக்கே இப்படி இவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க இவங்க அதுதான் உண்மை ஓகே எனிவேஸ் ஃபைன் அவங்கள பொறுத்தவரைக்கும் பெரிய நெருக்கடினே வச்சுக்கலாம் ஸோ இந்த நெருக்கடியின் காரணமாக சில முடிவுகளை எடுப்பாங்க அதற்கு கூட்டணி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண வேணாம் நிஜமாகவே இங்கு எந்த கட்சியினராக இருந்தாலும் மாற்றி ஒருத்தருக்குள்ள பெரும் பகையாளர்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி பர்டிகுலர் இஷ்யூஸ் வரும்போது சில உதவிகள் செய்கிறது வழக்கம் தான் அதில் ஒன்றும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பெரிய எதிர்கட்சியாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம கலைஞர் அவர்களோட மரணத்திற்கு பிறகு அவங்க அடக்கம் செய்வதற்கு முதல்ல போய் எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கேட்டாங்கல்ல அவர் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் சட்ட ரீதியாக முடிவெடுக்க வேலை செய்ய வேண்டியது இருந்தது ஸோ இதை வந்து என்ன யூஸ்வலாக வேற யாராவது அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாலே கொடுத்துருப்பாங்க எதிரி தான் தமிழகத்தில் காலங்காலமாக எதிரி தான் ஆனால் ஒரு தேவைன்னு வரும்போது போகிறாங்கல்ல ஏன்னா அது அன்றைய சூழலுக்கு அவர் தான் கொடுத்தாங்க முதலமைச்சர் வரும்போது இது வெளிப்படையாக தெரிஞ்சு ஆனால் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் நடக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன் உண்மையும் கூட ஸோ அந்த மாதிரி உதவிகள் செய்வதற்காகவே நம்ம அவங்க கூட கூட்டணி போய் சேரணுங்கிறது அவசியம் கிடையாது ஒன்று ஆனால் இந்த இடத்துல இந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு அதாவது பிஜேபியின் உதவியெல்லாம் இது நடந்திருக்குன்னா நமக்கு தெரியாது நம்ம அப்படி சொல்லக்கூடாது நடந்திருக்குன்னா இந்த உதவிக்கு அவர்கள் கூட்டணி எதிர்பார்ப்பாங்க எங்கள் கூட்டணியில் விஜய் வரணுங்க அவங்க எதிர்பார்ப்பு ஆனால் போணுமா விஜய் உண்மையாகவே அவங்களிடமிருந்து தான் உதவியை வாங்கியிருந்தாருன்னா என்ன டீலில் வச்சு உதவி வாங்கினாருன்னு தெரியாது கூட்டணிக்கு வரங்கிறதா நேரடி கூட்டணியா இல்லை மறைமுக கூட்டணியா அல்லது ஒன்றும் இல்லைங்க இந்த இஷ்யூக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் கூட்டணிக்கு அதுக்காக உங்கள் நேரடி கூட்டணியில் வர முடியாது மறைமுக கூட்டணியிலும் வர முடியாது ஒரு மாரல் சப்போர்ட்
எதுனாலும் பின்னாடி பார்த்துக்கலாம், நன்றியோடு இருப்போம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மட்டுமே இது பேசப்பட்டதாங்கிறது தெரியல. அதனால் நம்ம முன்னாடியே நம்ம அந்த கூட்டணிக்கு போவார்னு எதிர்பார்க்க வேணாம். என்னை பொறுத்தவரை எனக்கு பர்சனல் உள்ளுணர்வு விஜய் அந்த கூட்டணிக்கு நேரடியாக போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ சிபிஐ விசாரணை கிட்ட இருக்கு. மாதம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாத காலங்கள் இருக்கு. மாதம் ரிப்போர்ட்டு இவர் கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்து அந்த ரிப்போர்ட் இவருக்கு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்றதே இருக்கு. அங்கே ஒரு லாக் வைக்க மாட்டாங்க. என்ன நிச்சயம் சொல்றேன், பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி அந்த கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அதனால் வெளிப்படையாக பிரச்சார மேடைகள்லேயே எடப்பாடி அவர்கள் பேசுகிறார் இல்லையா. ஸோ அதை நம்ம பச்சையாக பார்க்குறோம். நேரடியாக இறங்கி வந்து அவர்களாகவே வந்து விஜய்க்கு உதவி செய்கிறாங்க. பிள்ளையார் சொல்லின்ற வரைக்கும் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு. பிஜேபி தரப்பு இங்கே ஒரு குழு அனுப்புது, உடனே வந்து திமுக தான் இது காரணம்னு சொல்லுது, அரசு தான் காரணம்னு சொல்கிறது, அறிக்கை எடுக்குது, கேள்வி கேட்குது, லெட்டர் அனுப்புது. இவ்வளோ விஷயம் விஜய் கேட்காமலே செய்யும்போது அவர்கள் அதை விரும்புவாங்க இல்லையா. ஸோ நான் நிஜமாவே சொல்கிறேனே, எப்படி திமுக வந்து இவர்களுக்கு உண்மையாக நெருக்கடியெல்லாம் ஒன்றும் கொடுக்கலையோ அது மாதிரி இந்த வழக்கு இவருக்கு எதிராக வந்தாலும் இது என்னங்க விபத்து தானே. எப்படி பார்த்தாலும் நேரடி பொறுப்பு கிடையாது, நேரடியாக செய்யப்பட்ட மரணங்கள் கிடையாது, கொலை கிடையாது, ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துக்கு நான் ஒரு பொறுப்பு, அதில் காவல்துறையும் ஒரு பொறுப்பு, அவ்வளோதான் இல்லையா. இதற்கு என்ன தண்டனைன்னு ஒன்று இருக்குது சட்டத்தின்படி ஆரஞ்சோன்னா. அவரை கொண்டு போய் 10 வருஷம் ஜெயிலில் வைக்க முடியுமா? இல்லை இவர் வந்து 10 வருஷம் அரசியலில் வந்து பணி செய்யக்கூடாது, நேரடி அரசியல்னு சொல்ல முடியுமா? அப்படி எதுவும் நிகழ போகிறது இல்லை இல்லையா. ஊழல் குற்றச்சாட்டு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த 500 கோடி சொத்து சேர்த்த வழக்கு கிடையாது, 1000 கோடி சொத்து சேர்த்த வழக்கு கிடையாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இது ஒரு விபத்தில் அதை நம்மளும் ஒரு காரணமாயிட்டோங்கிறது தான். அதற்கு என்ன தண்டனையோ என்ன தீர்ப்போங்கிறது தான். ஸோ விஜய் நிஜமாகவே இதற்கெல்லாம் அச்சப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். ஆனால் அச்சப்பட்டு இருக்கிறான்றது அதிகமாக அச்சப்பட்டாங்க. அதான் சொன்னேன், திமுக உண்மையாக நமக்கு நெருக்கடியெல்லாம் தரலங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா இவங்க அமைதியாக இருந்திருக்கலாம். அவங்க பாட்டுக்கு குழு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும், ஒரு அறிக்கை வரப்போ திமுக தமிழக அரசு பண்ணக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொண்டு வந்திருந்தா கூட நான் சொல்கிற விஷயம் தான் நடந்திருக்கும். இவர் தூக்கி எல்லாம் உள்ளெல்லாம் உடனே வைக்க போகிறது இல்லை. ஓகேவா, என்ன ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும், அது நியூஸாகவே இருந்துட்டு இருக்கும். அந்த ஒரு ரிலீஃப்காக தான் இவங்க அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. ஸோ அது தீர்ப்பாக வந்தாலும் ஒன்றும் வந்து அப்படியே பெரிய பாதிப்பு விஜய் கிடையாது. பாதிப்பெல்லாம் இறந்து போன குடும்பத்திற்கு மட்டும்தான். திரும்பவும் நான் தான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். விஜய் வந்து பெரிய அளவில் சேஃபாக தான் இருப்பார். ஏன்னா அவர் நேரடி பொறுப்பு அவர் தான், தார்மீக பொறுப்பு. நேரடி பொறுப்பு அவர் இல்லை. அது ஒரு விபத்து, அப்படி தான் வரப்போகுது, உண்மை அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அச்சப்படணும்? எதுக்கு போயிட்டு இதற்காக போய்ட்டு இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து பயந்து எதுக்கு போயிட்டு கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்குது. இவர் இந்த விஷயத்துக்கு அச்சப்பட்டார்னா அதுக்கு அச்சப்படுவார். அப்படி அச்சப்பட்டால் ஒழிய அந்த கூட்டணி போக மாட்டார்னு நினைக்கிறேன். அதை உண்மையே பயங்காட்டிட்டாங்க, அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சது அப்படி இப்படின்னு பயங்காட்டி அவரை பயமுறுத்தி வச்சுட்டாங்கன்னா வேறு வழியெல்லாம் போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். பட் நாளாக உங்களுக்கு அந்த இனிஷியலில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறோம், இதெல்லாம் இப்போ தான் பார்க்க தொடங்கியிருக்கிறோம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து திமுகவினர் ஜெயிலுக்கு போகிறது அச்சப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வரலாறே ஜெயிலில் தான் தொடர்பு காலமே சிறையிலேருந்து ஆரம்பிச்சு. ஓகேவா, இப்போ எதற்கு வந்து பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்குது, எடப்பாடிகள் கூட்டணி வைக்கிற நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, ஏதாவது அச்சப்படுறாருன்னு ஒரு கேள்வி வருது. என்ன அச்சம், என்ன அதிகபட்சம் பண்ணிட முடியும்? ஜெயிலில் தூக்கி வைக்க முடியும். ஜெயிலில் போகிற வரைக்கும் தாங்க பிரச்சனை, குழப்பம், வருத்தம் எல்லாமே. ஜெயிலுக்குள்ளே போய்ட்டா சேஃப் தாங்க. ராமதாஸ் அவர்களே, அன்புமணி அவர்கள் அதான் என்னடா மிஞ்சி போனால் ஜெயிலில் போடுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு ஓப்பனாக ப்ரெஸ் மீட் அதே கொடுத்து. அதுதாங்க எதார்த்தம். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனீங்கன்னா இது நம்ம ஊர் ஜெயிலுங்க. எடப்பாடி அவர்கள் இப்போ தமிழக அரசியலில் உதாரணத்துக்கு இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போய் அவரை கொடுமைப்படுத்துவாங்களா? அவரை கம்ஃபர்ட்டாக தான் வச்சுப்பாங்க. அதுதான் ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்து எடப்பாடி உள்ளே போனாலும் யார் உள்ளே போனாலும் சரி கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. உள்ளே போகிற வரைக்கும் தான் போகக்கூடாதுங்கிற டென்ஷன் அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது மட்டும்தான் டென்ஷன். செந்தில் பாலாஜி உள்ளே போகிற வரைக்கும் எவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு, ஆனால் உள்ளே போய்ட்டு அவர் கம்ஃபர்டபுளாக தானே இருந்தார். எலெக்ஷனில் உள்ளே இருந்த வேலை செய்கிறான்னு அண்ணாமலையே சொல்லலை இல்லையா? கரூர் இங்கே தான் இருக்கு, செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, ஆனால் கரூர் கண்ட்ரோல் செந்தில் பாலாஜி இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அதற்கெல்லாம் அச்சப்பட தேவையில்லைங்கிறது தான். ஸோ ஆக்சுவல் அரசியல்வாதி இதுக்கெல்லாம் அச்சப்பட மாட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் எங்க கட்சி தொடங்கியாச்சுங்க, 4 ஜெயில் வரலாறு இருக்கட்டும் எங்க உங்கள் கட்சின்னு இருக்கும். எங்கள் பொதுச்செயலாளர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவருங்க 1 மாதங்கிறத சொல்லுங்க. வீர வரலாறுல எழுதப்படும். எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்படும் மக்கள் தானே, உங்களுக்கு எல்லாமே வீர வரலாறு தானே இல்லையா? ஸோ அதனால இதற்கெல்லாம் அச்சப்பட வேண்டியது இல்லை. பட் என்னன்னா, நீங்கள் கேட்ட கேள்விப்படி நாளாக அதை அச்சமாக இவர் நினைக்கலாங்கிறது ஒன்று. இன்னொன்று, நாளாக இந்த உண்மையெல்லாம் புரியும் அவருக்கு. இதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். நல்ல ப்ராப்பர் அட்வொகேட் வந்து உட்காந்து, ஒரு சீனியர் லாயர் உட்காந்து, விஜய் இதுதான் நடக்கும் அதிகபட்சம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துங்க, இதுக்காக போய் நீங்கள் உங்களோட கொள்கையை மாற்றிக்கிறதோ கூட்டணியை மாற்றிக்கல வேணாம். ஆல்ரெடி நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்களோ அதே படி போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த கேஸ் சிபிஐ போயிடுச்சு, நீங்கள் திருப்பி பிரச்சாரம் போக ஆரம்பிச்சிட்டேன், அதில் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நியூஸு, மக்கள் மறந்துடுவாங்க.
மறதி நம்ம ஊரில் தேசிய வியாதி, அதுலேயும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வியாதி, அது மறந்துடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு போகலாங்கிறத சொல்லி புரிய வச்சுட்டா போதும். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம். அதனால் எனக்கு அந்த நேரடி கூட்டணி அமையுமாங்கிறதுல பெரிய நம்பிக்கை இல்லை. எனக்கு எப்படின்னா அந்த 16 நாட்களில் ஒரு 5 நாட்கள் மக்களை டைவர்ட் பண்ணி விட்டதே பாஜக. ஹெச் ராஜா இங்கிட்டு, அண்ணாமலை இங்கிட்டு திரும்ப பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தாங்க, எடப்பாடியார் இங்கிட்டு பிரச்சாரம் பண்ணார். கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி தான் இருக்கிற இடைப்பட்ட நாட்களில் அவங்கள ஃப்ரீ பண்ணதே பாஜக கூட்டணி தானே. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டாங்க, விஜய்க்காக இறங்கி வந்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் விஜய் போவார்ன்றது எனக்கு தோணுது. சரி, நீங்கள் கேட்குற கேள்வி இருக்க நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் விஜய் போகிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை, முதல் பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ நாளைக்கும் கொள்கை எதிரியாக பேசிய பாஜகவனோட சேர்றாரு. அப்போ இப்படி ஒரு பிரச்சனையே ஹேண்டில் பண்ண முடியாமல் கொள்கையை மாற்றிட்டு போயிட்டு அந்த கூட்டணியிலே போயிட்டாருங்கிறது அவர் மேலே வைக்கக்கூடிய முதல் விமர்சனம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையாக எல்லாரும் சொல்வது போல் அந்த கூட்டணி போயிட்டு அந்த கூட்டணி ஜெயிச்சிரும், பெரிய வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. பட் பிஜேபி அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா கூட்டணிகள் சில நேரம் மைனஸாகவும் மாறிடும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிறத தவிர ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கூட ஆகிடும், யாருடன் கூட்டணி சேர்வதை பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு நடந்து திரும்பவும் அந்த கூட்டணி தோற்றுவிட்டால் விஜய்க்கு பெரிய வெற்றி கிடைக்கலன்னா எதிர்காலமே போச்சு. அப்போ அவருடைய எதிர்காலத்தை அவர் எப்படி தீர்மானிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அது. அந்த சாயமே மாறிடும்ல, விஜய் சாயம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பேச முடியுங்க? நீங்கள் ஆரம்பிக்கும் போதே முதல் எலெக்ஷன்ல பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சவங்க என்னங்க உங்களுக்கு பேச ரைட்ஸ் இருக்குன்னு கேட்பான் நாளைக்கு மீடியாவில் உட்காந்து ஒவ்வொருத்தரும். கரெக்டா? அது எதற்கு? ஒரு பிரச்சனை, ஒரு விபத்தில் 41 பேர் இறந்துட்டாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் அதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுட்டு வேலையை செஞ்சுருக்கலாம். அதற்கு போய் பயந்துட்டு அதில் சட்டரீதி என்ன நடவடிக்கை வந்தாலும் ஏற்றுக்கலாம். அதற்கெல்லாம் போய் பயந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்களே, நீங்களாம் யாருங்கன்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்போயே கேட்குறேன், மூத்த பத்திரிகையாளர்களே குருமூர்த்தி ஏன் சந்திக்கின்ற அவசியம் அப்படின்ற வரைக்கும் கேட்குறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், அதனால் அந்த ஒரு கன்சர்னில் தான் நான் சொல்கிறேன். அதை யோசிச்சாருன்னா விஜய் அங்கே போக மாட்டார்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒன்று. இன்னொன்று வந்து விஜய் அங்கே போகிறது திமுகவுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க, விஜய்க்கே நல்லதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. தமிழக அரசியல் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீண்ட காலம் அரசியலில் ட்ராவல் பண்ணணும்னா அவர் அங்கே போக மாட்டார். பர்ஸ்னலாக கட்சி, கொள்கை, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும், இஷ்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி பர்ஸ்னலாக விஜய்க்கு பிஜேபி மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பர்ஸ்னலி அவர் பிஜேபியை அவருக்கு பிடிக்கல, பிஜேபியையும் பிஜேபி நேரம் அவருக்கு பிடிக்கலங்கிறது உள்ளிருந்து வந்த தகவல். ஸோ இதெல்லாம் வச்சு நான் அப்படி கணிக்கிறேன். ஒன்று, நேரடியாக போகாமல் மறைமுகமாக ஒரு கூட்டணிக்காக சில வேலை செய்யலாம். மறைமுகமான கூட்டணிங்கிறது எலெக்ஷனில் எடுபடாது. கள அரசியலுக்கு ஓகே, கள அரசியலுக்கு அவங்க சித்தாந்தங்களை அப்படி பரப்பலாம். அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்தை போட்டார்ல, ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்கு மதமாற்றம் தான் காரணம் ஒன்று போட்டால், ஒரு பொய்யான பிரச்சாரத்தை. அதை விஜய் பண்ண யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களோட அஜெண்டாவை வந்து நிகழ்த்திட முடியும். அது கள அரசியலுக்கு உதவும். ஓகேவா? அவங்களோட குரலாக இருந்து வேற ஒரு வடிவத்தில் இவர் பேசலாம். இவர் சொன்னாதான் என்ன சொல்லலாம், நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அப்போ அது வேற மாதிரி பாஜக சொல்ல நினைப்பதை விஜய் முதல்ல சொன்னாங்கன்னா இங்கே வேற ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அது கள அரசியலுக்கு உதவும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது உதவும். இப்போ இருக்கக்கூடிய 6-7 மாதங்கள் எலெக்ஷன் காலகட்டம். ஸோ இந்த தேர்தல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது உதவாது. ஸோ அதனால அந்த அரசியலை பண்ணுறதுக்கான நேரமும் இல்லை. இனிமேலாம் எலெக்ஷன் நோக்கியான பாலிடிக்ஸாக இருக்குங்கிறதுனால போவாருன்னு நான் நம்பலை. இதெல்லாம் யோசிச்சா நம்ம யோசிக்கும்போது அவரும் யோசிப்பார்ல. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாது, அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிஜேபி அல்லாத அதிமுக கூட்டணி இதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்கள் மாதிரி இப்போ 2026 தேர்தல் நெருங்க பிஜேபி அல்லாத ஒரு அதிமுக கூட்டணி உருவாகுமா? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிஜேபிக்கு இல்லாத ஒரு அதிமுக கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான். பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணி உருவாகிறதா விஜய் அங்கே போயிடலாமே, அதுதான் அதில் ப்ராப்ளம் கிடையாது. அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கு. அது வந்துச்சுன்னா அது உண்மையாகவே ஒரு பெரிய அதாவது எந்த விஜய்க்கும் எந்த சேதாரம் கிடையாது, எடப்பாடிக்கும் எந்த சேதாரமும் இல்லை. எலெக்ஷன் சந்திக்கலாம். பிஜேபிங்கிற எலிமெண்ட் அங்கே இல்லைன்னா நேரடியாக மக்களை சந்திக்கலாம். விஜய் ஜெயிச்சா முதலமைச்சர் எடப்பாடி, துணை முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற அந்த பிரச்சாரமே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு சரிசமமான போட்டியாக இருக்கும். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புமே நிஜமாவே அதிகமாக இருக்கும். பிஜேபி அங்கே இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இல்லை ஒன்று. இன்னொன்று, பிஜேபி ஆனால் இப்படி ஒரு ஆங்கிளில் யோசிச்சு பிஜேபியை கழட்டி விட துணிவாரா எடப்பாடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அதிமுகவோட கடைசி பிரச்சார கூட்டத்தில் விஜய் கட்சி கூடி வந்ததுலேருந்து ஐயா வந்து துணை முதலமைச்சர் பதவிக்கு ஒத்துக்கிட்டார் போல, விஜய் முதலமைச்சராகலாம் முடிவெடுத்துட்டாருன்னு அவங்க நிர்வாகிகள் பிரச்சாரமே பண்றாரு. விஜய் முதலமைச்சராகிட்டு எடப்பாடி துணை முதலமைச்சரெல்லாம் அப்படிலாம் அவங்கள அதுக்கான அவசியமும் கிடையாது. கூட்டணிக்கு தயாராயிட்டாருங்கிறது தான். ஆனால் அவருடைய கூட்டணி தயாரெடுப்பு என்பது பிஜேபி கலெக்டிவிட்டி விஜய் சேர்க்கறது இல்லை, பிஜேபி வச்சுட்டு அந்த கூட்டணியில் விஜய் சேர்க்கறது தான். பிஜேபி கலெக்டிவிட்டி விஜய் சேர்க்கிற மூடில் அவர் இப்போதைக்கு இல்லை. ரொம்ப கிளவராக அவர் ஒன்று பண்ணணும். இப்போதைக்கு இப்படியே அமைதியாக இருந்துட்டு எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபி கழட்டி விட்டு விஜய் சேர்த்துக்க வேண்டியதான்.
கடைசியாக அந்த இந்த எலெக்ஷன் மாதிரி சொல்கிறீங்க. அப்படி பண்ணிக்க வேண்டியது தான். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணால் விஜய்க்கும் சேதாரம் இல்லை. ஏன்னா அவர் அதிமுக ஒன்று பெருசாக எதிர்க்கல. அவர் அதிமுக மேலே பண்ண விமர்சனம் வந்து இவ்வளோ பெரிய கட்சியை நீங்கள் வந்து பிஜேபி கிட்ட பிஜேபி கிட்ட வந்து இருக்கீங்களேங்கிறது தான். அப்போ இப்போ தான் பிஜேபி இல்லையே, நான் அந்த விமர்சனம் தான் வச்சேன். நான் வேற எந்த விமர்சனம் வைக்கல, ஊழல் குடிச்சாட்டு வைக்கல, வேற எந்த விமர்சனம் வைக்கலமோ நான் வைத்த ஒரே விமர்சனம் அதுதான். அந்த விமர்சனத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க, நாங்கள் சேர்ந்துக்கிட்டோங்கிற ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ விஜய்க்கும் சேதாரம் இல்லை, விஜய்க்கும் பெரிய ப்ளஸ், அதிமுகவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் பெரிய ப்ளஸ். ஆனால் அப்படி நிகழுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பிஜேபியை கலட்டி விடுற அளவுக்கு எடப்பாடி போவாருன்னு நம்பலை நான். 2 சனிக்கிழமை பிரச்சாரம் நடக்காமல் இருந்துச்சு. 3ஆவது சனிக்கிழமை கரூர் சந்திப்புக்கு அப்புறம் தான் அடுத்த விஜய் அவர்களோட பிரச்சாரம் ஆரம்பிக்குமா, இல்லை கரூர் சந்திப்புக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் இந்த பக்கம் கிளம்பிடுவாரா? இல்லை, நீங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கரூரை மக்களை சந்திக்காமல் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு கொஷினாகவே இருக்கும். இன்னும் போய் சந்திக்கலை பாருங்கள், மக்களை இந்த வரைக்கும் போய் சந்திக்கலை, ஆனால் அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிட்டாருங்க எப்படிங்க இவருங்கிற ஒரு விமர்சனம் நம்மளே வைப்போம். ஸோ அதனால் அந்த சந்திப்பை அதனால தான் அந்த வேகமாக அதை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த பிரச்சாரத்துக்கு போவாருன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு இமீடியட்டாக போவாருன்னு தெரில. ஏன்னா அவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. இன்னொரு வாட்டி நடந்துட்டான்னா அதையும் ஒரு உயிர் போனால் கூட அவங்க திரும்பியும் காவல்துறை மேலாம் பழி சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் இந்த வாட்டி அவரே வீடியோ பேசணும். யாரும் வந்து இது மாதிரி மேலே ஏறக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாதுங்கிற ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்குமான அறிவுரை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரே வீடியோ மூலமாக வழங்கணும். ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் முதல்ல அவர் வண்டி மேலே ஏறினதும் அந்த க்ரௌடை பார்த்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாரையும் அமைதிப்படுத்தணும், அந்த ஒரு இடத்தை நோக்கி நகரணும். டிரான்ஸ்ஃபார்ம் மரம்லாம் இறங்க ஒரு பாதுகாப்பு தொண்டர் படையை ரெடி பண்ணணும், நல்ல இடமா சூஸ் பண்ணணும், ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய இடத்த மட்டும் தான் சூஸ் பண்ணணும், அனுமதி கிடைச்சா மட்டும் தான் அங்கே பண்ணணும். அனுமதி கிடைக்கல அவங்க இந்த இடம் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போய் வாலண்டியராக பண்ணக்கூடாது. பக்காவாக வர்றவர்களுக்கான அடிப்படை வசதிகளை ரெடி பண்ணுறது, உணவு, தண்ணீர், பாதுகாப்பு தொண்டர் படையினர், இது எல்லாத்தையுமே அவர் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு டைம், ஏன்னா இப்போ தானே வெளியே வராங்க, இனிமேல் தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஸோ கொஞ்சம் காலம் எடுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கரூர் மக்களை சந்திப்பது, கூடவே இந்த மாதிரி பணிகளை செய்வது, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் முறையாக காவல்துறையோட அனுமதி வாங்கி, காவல்துறையும் இனிமேல் முன்னாடி மாதிரி அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. 10,000 வரிசையாக ஒவ்வொருத்தரும் எண்ணி தாங்க அனுப்பும். 10,000க்கு மேலே ஒரு ஆள் வரக்கூடாது. அவ்வளோ குற்றச்சாட்டு காவல்துறை மேலே வச்சிருக்காங்க. இனிமேல் இந்த குற்றச்சாட்டு அவங்க குற்றச்சாட்டுக்கு ஆளாகணும். இந்த லத்திஜாலாம் இந்த தேவையெல்லாம் வந்து முண்டி அடிச்சானா அடிப்போங்க. இப்போ இனிமே போஸ்ட் மேலே ஒருத்தனை அவங்க லத்தி அடிச்சாங்கன்னா நம்மளே குத்தம் சொல்ல முடியாது, மக்களே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், எத்தனை நாள் அவனு பொறுப்பானுங்க, நீங்கள் அவன் தானே பழி போட்டீங்க. இனிமேல் எல்லாமே போலீஸுக்கு சாதகமாக மாறும் விஜய் அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா. அதனால் அவங்ககிட்டே ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், பாதுகாப்பும் அதிகமாக தான் இருக்கும். 500 போலீஸ் பத்தலையா, சரி இங்கே 1000 போலீஸ் போடுறோம். ஆனால் நீங்கள் 10,000 பேர் வர முடியாது, 9,000 பேர் ஆகிக்கோங்க. அப்போ தான் 1000 பேர் இருக்கக்கூடாது, நாங்கள் ஒரு 1000 பேர் வர முடியாது. அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தயாராகணும்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு 2-3 வாரங்கள் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஒரு கரூர் மக்களை சந்திக்கணும், அதற்கு பிறகு இதெல்லாம் ரெடி பண்ணணும், இன்னும் ப்ராப்பராக போலீஸ்கிட்ட அனுமதி வாங்கணும். திரும்ப போயிட்டு இங்கே பாருங்கள் அனுமதி தர மாட்டேறாங்க, எங்களுக்கு வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசவே கூடாதுங்க. எல்லாருமே, ஈவன் கூட்டணி கட்சிகள் உட்பட இன்னைக்கு வந்து திரும்ப அந்த கூட்டணி தான் இருக்குது. அவர் ஒரு கூட்டம் நடத்தினாலும் இதே ரெஸ்ட்ரிக்ஷன் போலீஸ் சொல்லுவாங்க. சீமான் இத்தனை வருஷமாக கூட்டம் நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு இல்லை, அவர் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ஸோ யாருமே, கமல் வந்து அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது, யாருமே சொல்ல மாட்டாங்க அதை பெருசாக. விஜயகாந்துக்கு சொல்லியிருக்காரு 1-2 வாட்டி, அவருக்கு உண்மையாக ஒரு பெரிய கிரௌடு வந்துச்சு. இன்னொன்று அவரும் ஒரு நடிகராக இருந்து வந்தவர், அவருக்கும் புதுசு தான் அது. மற்ற அரசியல்வாதிகள் போல் அவர் கிடையாதுங்க, அதனால் அவரும் அதை சொல்லியிருப்பார். குறைவாக 1-2 இடங்களில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இனிமேல் அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இனிமேல் காவல்துறையும் தாவேக்காவும் இணைந்து தான் பணியாற்றணும். ப்ராப்பராக உட்காந்து சார் இதுதான் வேணும், ஓகே இப்படி ஓகே ஃபைன் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சொல்லிக்கிறோம். சொன்ன டைமுக்கு வாங்க சார், இல்லை எத்தனை மணிக்கு வருவேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் க்ரௌடை அலோவ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலான்னா, விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நான் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேணால் வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் 12 மணிக்கு வரேன்ட்டு சோஷியல் மீடியாவில் போட முடியாது. அதான் சார் இங்கே எல்லாருமே வைக்கிற கேள்வி. இது நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது, சோஷியல் மீடியாவில் போட்டது ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் கேட்ட அனுமதி 3 to 10 தான் சார். உங்கள் நீங்கள் 3 to 10 தான் நாங்கள் வரப்போகிறவங்க மக்களுக்கு சொல்லணுங்க. நீங்கள் மக்களுக்கு 12:15 சொல்லிட்டு அவன் 10 மணிக்கே வந்துருப்பான், 8 மணிக்கே வந்துடுவான். ஏன்னா அவன் நினைப்பான், பக்கத்தில் ஊரில் இப்போ நாமக்கல்ல பேசிட்டு இங்கே வராரு, அங்கே வந்து 8:45 பேசுகிறாரு, இங்கே 12:15 சொல்லியிருக்காரு, அங்கே 10 நிமிஷம் நம்மளால் பேசுவார், சீக்கிரம் பேசி சீக்கிரம் வந்துட்டு போயிட்டாருன்னா ஏன் நாமக்கல் கரூர் கிட்ட பக்கம் தானே, அப்படிலாம் அவன் யோசிப்பான் இல்லையா? அதனால நீங்கள் சொல்கிறதுக்கு 12 மணி நேரம் முன்னாடியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஆக்சுவல் நீங்கள் பிளான் பண்ண டைம் 7 மணிக்கு தான் வர நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் 12:15 டைம் சொன்னீங்கன்னா பாவம் எப்போவே வந்திருப்பான்னு ஒன்று இருக்குல்ல. இனிமேல் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யாமல் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன அனுமதி கேட்டிருக்கீங்களோ அந்த ஒரு டைமை மட்டும் சொல்லுங்கள். இந்த கிட்டத்தட்ட இத்தனை மணிக்குள்ளே வருவேன், தோராயமாக இந்த டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் அந்த நேரத்தில் வந்தால் போதும் அப்படிங்கிறத விஜயே பேசணும். இன்னும் உட்காந்துட்டு அறிக்கையில் தான் சொல்லுவேன், புசியானது பேசுவார், போஸ்ட்ல இந்த இடங்கள்லாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது.
ஏன்னா பெரிய பாதிப்பு எப்படி பார்த்தாலும் இல்லை விஜய்க்கு இது ப்ளஸ் தான்லாம் பேசினா கூட விஜய்க்கு இது பெரிய டேமேஜ் தான். காலம் முழுக்க விஜய் இதற்கு வந்து இந்த குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ அதனால் அவர் இதுக்கு முக்கிய பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு மனதளவுலையும் மற்ற பாதுகாப்பு வகையிலையும் கட்சியோட ஆர்கனைஸ்டான செட்டப் வகையிலும் எல்லா வகையிலையும் தயாராக கொஞ்சம் நாள் எடுக்கும். பொறுமையாக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 7 மாதம் இருக்குது, 6-7 மாதம் இருக்குது. இவர் இந்த பயணத்தை அப்படியே தொடர்ந்து எலெக்ஷன் வரைக்கும் நீ பயணம் தான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், டைம் இல்லை. ஸோ அதனால் ஒரு பொறுமையாகவே தொடங்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 1 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கங்கிறது என்னுடைய கருத்து. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.